56 சங்கீதத்தின் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். சங்கீதக்காரன் நமது கண்ணீரை இங்கு ஒரு விதைக்கு ஒப்பிடுகிறான். நமது கண்ணீர் எப்படிப்பட்டது என்றால், ஒரு விதை விதைக்கும் போது அது முளைத்து அது வளர்ந்து கனி தருகிறது. ஒரு விதை ஒரு கனியா தருது அப்படின்னா இல்லை. அப்படின்னா யாருமே விவசாயமே செய்ய மாட்டாங்க. ஒரு விதை விதைக்கும் போது அது முளைத்து பூ பூத்து காய் காய்த்து கனி தருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதை விதைச்சா ஒரு கனி தான் கிடைக்கும் அப்படின்னா யாருமே விதைக்க மாட்டாங்க. ஒரு விதை பல கனிகளை தந்து அந்த கனிகளிலிருந்து பல விதைகள் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. சும்மா யாராவது பிஸ்னஸ் பண்ணுவாங்களா? சும்மா விவசாயம் பண்ணுவாங்களா? ஸ்தோத்திரம். நம்மோடு பேசுகிறார். நமது கண்ணீர் விதைக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக ஒரு சொட்டு கண்ணீர் பெரிய பலனை தரும். ஆமென். தேவ சமூகத்தில் நாம் வரும்போது கண்ணீரோடு வரணும். நமது பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, நமது ஆத்மாவுக்காக நாம் கரிசனை கொள்ள வேண்டும், விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆக நாம் முழு மனதோடு அவ்வளோ பிரயாசப்படணும். விதைக்காம எப்படி அறுக்க முடியும்? ஸ்தோத்திரம். விதைக்கணும். விதைப்பே இல்லாமல் விதையை எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னா எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆக கண்ணீர் விடாமல் நமக்கு கம்பீர அறுவடை இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. பிரயாசப்படாமல் எப்படி பிஸ்னஸ் செழிக்கும்? பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும், கண்ணீர் விடணும். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தான் நீங்களும் நானும் ஒரு பெரிய அறுவடை நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அது எப்படிப்பட்ட அறுவடை? கம்பீர அறுவடை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். விதைக்கிறப்ப எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த நாட்களில் எடுக்கிற முயற்சிகள், ஆண்டவரை தேடி வருவது, நாடுவது, அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேடுவது, ஆண்டவர் சமூகத்தை நாடுவது, ஜெபிப்பது, கண்ணீர், இவைகள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே எனக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நமது ஆண்டவர் சோம்பேறியின் தேவன் அல்ல. அல்லேலூயா. சுறுசுறுப்பான உன்னுடைய கையோ செல்வத்தை உண்டு பண்ணும். சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். எதுவுமே செய்யாமல் கர்த்தர் என்னை ஆசீர்வதி எப்படி ஆசீர்வதிப்பார்? இங்கே பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆக கண்ணீர் என்பது ஒரு விதைக்கு ஒப்பனையாக இங்கே சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், அந்த விதையை விதைக்கும் போது ஒவ்வொரு விவசாயி, நீங்களும் நானும் லைக் ஃபார்மர், நம்ம எல்லாம் யாரு தான்? ஒரு விவசாயி தான். விவசாயி அந்த விதையை எடுத்து கொண்டு போது எவ்வளோ அவனுக்கு கஷ்டம் பாருங்க. சுமை சுமக்கிறான். ஆமீன். அதை கையில் பிடித்து கொண்டு, அந்த கூடையை பிடித்து கொண்டு அதை விதைக்கிறான். விதைக்கிறதுக்கு முன்பாக சில பணி இருக்கிறது. அந்த நிலத்தை உழ வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவர் ஒரு விவசாயியாகவே பார்க்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். கலப்பையின் மேல் கை வைத்து. அப்போ நீங்கள் நானும் உழணும். ஸ்தோத்திரம். நிலத்தை உழுது பண்படுத்தி அதுக்கப்புறம் தான் விதைக்கணும். உடனே எப்படி விதைக்க முடியும்? ஆமென். கலப்பையின் மேல் கை வைத்தவன். உங்களை என்னை ஆண்டவர் உழ சொல்றார். இருதயத்தை நல்ல உழுது தேவையில்லாத கற்களை வெளியே எரிந்து போட்டு நிலத்தை நல்ல நிலமாக நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆயத்தம் பண்ணி நம்ம விதைக்கணும். நிலம் ஆயத்தப்பட வேண்டும். வேண்டாத கசடுகள்லாம் வெளியே போகணும். அது உழுது பண்படுத்தப்பட்டு அப்படியே ஆயத்தமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி நம்ம இருதயம் ஆயத்தமாக இருக்கும்போது இங்கு விதைக்கப்படுகிற எல்லா வசனமும் விதை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, விதையில எந்த ஒரு பிரச்சனை இல்லை. விதை ஒண்டர்ஃபுல், 100% நல்ல மகசூலை தருகிற கர்த்தருடைய வார்த்தை. இது கலப்படமற்றது. ஸ்தோத்திரம். இது சுத்தம் உள்ளது. இது அநேக மகசூல் தரக்கூடியது. ஹல்லேலூயா. விதையில எந்த பிரச்சனையும் இல்லை. எதுதான் பிரச்சனை? நிலம்தான் பிரச்சனை. சில நல்ல நிலம் நல்ல உழப்படுவதில்லை.
நல்ல உழுது அது அப்படி பிளந்து ரெடியாக இருக்கணும். அதை உள் வாங்குவதில், ரிசீவ் பண்ணுவதில், உள் வாங்குவதில் கவனமாக இருக்கணுங்க. இப்போ வார்த்தையை உள்ளே வாங்கியாச்சா, இப்போ நிலம் என்ன செய்யணும், அதை உள்ளே வாங்கி பத்திரமா வச்சிருக்கணும். விவசாயி என்ன பண்ணுவான்னா, விதையை விதைச்சிட்டு அவன் காத்திருப்பான், முன்மாறி பின்மாறி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவான். உடனே பலன் வராது. பாஸ்ட் எங்கே சொன்னால் உடனே இன்னைக்கே நாளைக்கே நடந்துருமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். விவசாயி பாருங்க, பொறுத்து இருக்கிறான், காத்து இருக்கிறான், அவசரப்படவே மாட்டான். நம்ம என்ன செய்கிறோம், ஓடி ஓடி போய் அந்த நிலத்தை திறந்து பார்த்து எங்கே விதை முளைச்சிருச்சான்னு பார்க்குறோம். இதுதான் நமக்கு பிரச்சனை. ஏன் நமக்கு பலன் இல்லை? அநேக சந்தேகங்கள், அநேக கேள்விகள், அவிசுவாசத்தினால. ஒரு விவசாயி அந்த விதையை விதைச்சிட்டு அவன் நிலத்தை தோண்டி தோண்டி பார்ப்பானா? நம்ம அப்படி தானே பார்க்குறோம், தோண்டி தோண்டி பார்க்குறோம். இங்கே விதை முளைச்சிருச்சா, இன்னும் ஆசீர்வாதம் வரலையே, அப்படியே இருக்குதே, ஸ்தோத்திரம். ஸோ அப்படின்ட்டு நீங்கள் புலம்பி கொண்டு வந்திருக்கலாம். பொறுமையாயிரு, காத்திரு, பொறுத்திரு, ஏற்ற நேரத்தை நமக்கு அறுவடைக்கு ஆயத்தமாவாய். அல்லேலூயா, ஆமென். அறுவடை 2026 கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அறுவடை, கம்பீர அறுவடை உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவை விதைக்கணும், விதைக்கிறது கிடையாது. எந்த விவசாயியாவது பார்த்தீங்கன்னா விதையை எடுத்து சாப்பிட மாட்டான், அப்படிதானே? எவ்வளோ பெரிய விவசாயி பார்த்தீங்கன்னா அறுவடை வரும்போது அடுத்த விதைக்கென்று அந்த மூட்டையை எடுத்து குடோனில் அப்படியே பத்திரப்படுத்திடுவான். அதை தொடவே மாட்டாங்க. இவனுக்கு சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, விதையை தொடவே கூடாது. அந்த விதை அடுத்த விதைக்கு வேணும். அப்போ விதைக்காம நமக்கு அறுவடையே இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விதையை எடுத்து சாப்பிட்றாங்க, ஆண்டவருக்கு எதுவுமே கொடுக்குறது. அதுக்கப்புறம் எங்கே விதைக்க முடியும்? விதைக்கிறதுக்கு விதை வேணுமே. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், கர்த்தருக்கு எடுக்க வேண்டிய பிரயாசத்தை எல்லாம் 24 மணி நேரம் எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறாங்க. ஆக பிரயாசம் நாம் பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது. ஆமென், ஸ்தோத்திரம். கண்ணீரோடு விதைக்கிறவர், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அந்த விதைக்கிறவன் எப்படி போறானா, வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், அழுது கொண்டே போகிறான். கண்ணீரின் பாதை அவனுக்கு. சூத்திரம், கடினமான வேலை. உழுது பண்படுத்தி விதைத்து அதற்கு நீ தண்ணீர் பாய்ச்சி அதுக்கெல்லாம் காத்திருக்கிறான் பாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கீதக்காரன் முடிக்கும் போது ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறான். வாசிப்போம். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான், கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா, ஆமென். விதைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டே விதைக்கிறான். ஆனாலும் அவன் அறுத்த அரிகளை அறுவடைக்கென்று ஒரு நாட்களை ஆண்டவர் கட்டாயம் வைத்திருக்கிறார். ஆமென். நாம் எடுக்கிற பிரயாசம் ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. ஆக கண்ணீரோட விதைக்கணும், கண்ணீரோட ஜெபம் பண்ணணும். ஜெபம் ஏதோ கடமைக்காக செய்யக்கூடாது. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நமது காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கும் போது தேவன் நம் அருகிலே வருகிறார். அல்லேலூயா. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர்களுக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கண்ணீரோடு ஜெபிப்பது, கண்ணீரோடு அவருடைய முகத்தை பார்ப்பது, ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்தை நாடுவது, கண்ணீரோடு உபவாசித்து ஜெபிப்பது. ஆமென். நமது பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திற்காக, நமது பரிசுத்த வாழ்விற்காக நாம் ஜெபிக்கணுங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் கம்பீர நாட்களை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த 126ஆம் சங்கீதம் எதை குறித்து சொல்லுகிறது? இது ரொம்ப அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாருங்க. நம்ம இதை அப்படியே சுதந்திரித்து கொள்ளணும். ஏன் எல்லா விதையும் 100% பலன் தர மாட்டுக்கு? விதைக்கப்படுகிற விதைகள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா விதைக்க எல்லா விதையும் ஏன் 100% சொல்லலை? 30ங்கிறாரு, 60ங்கிறாரு, அப்புறம் தான் 100ங்கிறாரு. ஏன் 30 என்னாச்சு, 60 என்னாச்சு அப்படின்னா, இந்த விதை உள்ள வாங்கியாச்சு, உள்ள இருக்கு. சில நேரத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இருதயத்தை வேதம் சொல்கிறது எல்லா காவலோடும் காத்துக்கொள். இருதயத்தை என்ன செய்யணும் அப்படின்னா,
வேலி அடைக்கணும். நம்ம அநேக நேரம் திறந்து விட்டுருவோம். மனுஷர் உள்ளே வாங்க அப்படிங்கிறோம், நம்முடைய உறவுகள் சொல்கிறத கேட்குறோம். அப்போ இப்படி செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லி நம்ம வேலையை திறந்து அவங்கள உள்ளே அலோவ் பண்ணிடுறோம். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம நிலத்து மேலே நடந்துடுறாங்க. நம்ம நிலத்து மேலே நடக்கும்போது மனுஷர் கால் பட்டுச்சுன்னா அந்த விதை முளைக்குமா? முளைக்காது. அப்போ அந்த விதை முளைக்காம அப்படியே மழுங்கி அப்படியே அமுங்கி போயிடுது. விதையில பிரச்சனை இல்லை, நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் காத்து கொள்வதில் கருத்தா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு கிணறு பாருங்களேன், கிணத்துல நீங்க தொடர்ந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த சுற்று சுவர் கட்டணுமே. அந்த சுற்று சுவர் இல்லைன்னா மனுஷர் அப்படி காலை பட்ட அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண் விழுந்து 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 பார்த்தீங்கன்னா அப்படியே மூடிரும் கடைசி. ஆக நம்ம இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆதாம் விட்டுட்டார். ஆதாம் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அந்த பாதுகாக்கிறது இல்லாதனால சர்ப்பம் உள்ள வந்துருச்சு, வந்துதான் ஏவாளை வஞ்சிச்சிருச்சு. அப்போ நம்ம இருதயம், நமது குடும்பம், நம்ம குடும்பத்தில் எப்போவுமே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மேய்ப்பனுக்கும் அப்படிதான், சபையில் கண் இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் சரி உங்களை குறித்து அந்த எண்ணம் வரும், ஐயோ இவர்கள் இடறி போயிடக்கூடாது. விசுவாச மக்கள் கடைசி வரை சோத்திரம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். எவ்வளோ கருத்தாக இருக்கணும் பார்த்தீங்களா? அப்போ சபையை குறித்து ஒரு மெய்ப்பனுக்கு ஒரு கரிசனை இருக்க வேண்டும். குடும்பத்தை குறித்து ஒரு தலைவன், குடும்ப தலைவனுக்கு, குடும்ப தலைவிக்கு ஒரு கரிசனை இருக்க வேண்டும். எல்லா காவலோடும் உங்களை பிள்ளைகளை நீங்கள் மானிட்டர் பண்ணணும், கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். பிஸ்னஸ் இருக்கும், ஆமேன், ஸ்தோத்திரம். வேலை இருக்கும், அலைச்சல் இருக்கும், அதன் மத்தியிலே குடும்பம், பிள்ளைகள் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளணும். குடும்பத்தை வேலி அடைக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் 30 அப்படின்னா சில மனுஷரை உள்ள விட்டுறோம். அவங்க ஆலோசனைப்படி கேட்கும்போது தான் நம்மளது இந்த வெளியேற பெற்ற இந்த விதை முளைக்காமல் போயிருதுங்க. ஸ்தோத்திரம். ஏன் கண்ணீர் அநேக ஜபத்துக்கு கேட்கப்படலை? நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். கண்ணீரை மனுஷர்கிட்ட போய் விட்டுறோம், அதான் பிரச்சனை. தேவனிடத்தெல்லாம் விடணும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம மனுஷர்கிட்ட போய் சொல்லிடுறோமே, அழுதுறோம். நமது கண்ணீர் தேவையில்லாத இடத்துல விதைஞ்சிருது. தயவு சொல்றேன், ஸ்தோத்திரம், மனுஷர்கிட்ட சொல்லி பழகவே கூட. ஐன்ஸ்டீன் சொல்றார், 90% மக்கள் உங்கள் அந்த கண்ணீர் விட்டு சொல்றதை கேட்பாங்களாம், பரிதாபப்படுற மாதிரி இருக்கும், ஆனா திரும்பி போய் அதை கேலி பண்ணுவாங்க. 90% மக்கள் உதவியே செய்ய மாட்டாங்களாம், கேட்க மட்டும்தான் செய்வாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள்ட்ட போய் சொல்லணும்? ஏன் அநேக கண்ணீருக்கு பதில் இல்லை? மனுஷர்கிட்ட போய் விட்டுடுறோம். அப்பா அம்மாட்ட, உறவினர்கிட்ட போய் நமது கண்ணீர் சிந்தி நம்ம பிரச்சனைலாம் சொல்றோம். அந்த விதை அது வேஸ்டா விருதாவாக போய் விடுகிறது. தீர்மானம் எடுங்க, என் கண்ணீரை தேவ சமூகத்திலே நான் அர்ப்பணிப்பேன். அல்லேலூயா. ஆமே. நம்ம விதை கரெக்டா விதைக்கணுங்க. முள்ளுள்ள இடத்துல போய் விதைச்சிடலாமா? அந்த முள் நெருக்கி போட்டு அவைகளை வளர விடாது. கண்ணீர் மனுஷர் இடத்துல போய் சொல்லாதீங்க. உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், அல்லது உறவினராக இருக்கலாம், உடன்பிறப்பா இருக்கலாம், ரொம்ப நெருங்கிய நண்பர் வட்டாரமா இருக்கலாம். வேண்டாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் கண்ணீரை காண்கிற கர்த்தரிடத்தில் என் விதையை விதைப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் எதை குறித்து இப்படி நல்ல சந்தோஷமா எழுதுறாரு பாருங்களேன். வாசிக்கலாம், 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அல்லேலூயா. சொப்பனம் எப்படி பார்க்கிறோமோ அப்படி எங்க சிறையிருப்பு திருப்பப்பட்டது என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு, ஒரு மனமகிழ்ச்சியோடு இந்த சங்கீதத்தை துவங்குகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சிறையிருப்புகள் இருக்கலாம். சில சோத்திரம் நடக்காது, இது ஆகாது, இது ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் சிறைப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் மனதிலே நினைத்து வந்திருக்கலாம். உங்கள் சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆயத்த ஜெப நாளிலே
உங்கள் சிறையிருப்பு சீக்கிரம் திரும்பும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், இவைகளெல்லாம் சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறது என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பு திரும்பி வந்தபோது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11, 12 இதெல்லாம் இந்த ஆனந்தம் இருக்கும். சந்தோஷமா கம்பீரப்பட்டு ஆனந்திப்பார்கள். இந்த சந்தோஷம் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அல்லேலூயா. எஸ்ரா 3, 11, 12, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 11, 16, 22 வாசிக்கலாம். எஸ்ரா 6, 16. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். சந்தோஷமா கொண்டாடுறாங்க. சிறையிருப்பிலிருந்து அவர்கள் வந்தவர்கள். ஆக சிறையிருப்பிலிருந்து வந்ததுனால மகிழ்ச்சியோடு இந்த பக்தன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இப்ப வாசிங்க, சிறையிருப்பில் இருந்து வந்த சந்தோஷத்தை பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 126, 2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, உங்கள் சிறையிருப்பு சீக்கிரத்தில் மாறும். அல்லேலூயா. சொப்பனம் காண்பது போல இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது நீங்க சொல்லுவீங்க, நீங்கள் அல்ல, உங்க வாய் ஆனந்த சத்தமிடும் நகைப்பினால். ஆமென். உங்களை சுற்றி இருக்கிற புறஜாதிகள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் நம்மை குறித்து சாட்சி சொல்வாங்க. நல்ல கரங்களை தட்டி, இது நடக்கும், விசுவாசித்தா இது நடக்கும். உங்கள் வாய் ஆனந்த சத்தத்தினாலும், ஓ ஸ்தோத்திரம், நகைப்பினாலும் நீங்கள் பூரிப்பீர்கள். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது, தனிமை என்ற சிறையிருப்பு, ஸ்தோத்திரம், எல்லாம் திரும்புங்க, மாறும். பயப்படாதீங்க. தேவை நம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நம் இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். அல்லேலூயா. கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபத்தை ஸ்பர்ஜன் இப்படி சொல்றார். நீங்க ஒரு விதையை விதைக்கிறதுக்கு முன்பாக விவசாயிகளை கவனிச்சு பாருங்க. ராம் முழுவதும் அந்த நெல் முட்டையை தண்ணியில ஊற வச்சிருப்பாங்க. அந்த நெல் முட்டையை தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் விதைச்சாங்கன்னா உடனே குயிக்கா அது வளர்ந்துடும். காரணம் என்ன? தண்ணீர் வாசனை பட்டிருக்கு அந்த விதையில. ஆக உள்ளே இருக்கிற ஜீவன் சீக்கிரம் வெளியே வந்துடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது விலையேற பெற்ற விதை. இந்த விதை சீக்கிரம் முளைக்கணும் அப்படின்னா நமது வாழ்விலே கண்ணீரோடு இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்பது ஒரு விதை, ஆண்டவருக்கு கொடுப்பது விதை, வேதத்தை தியானிக்கிற நேரம் ஒரு விதை, எல்லாமே கண்ணீர் ஒரு விதைங்க. இப்படி தேவ சமூகத்தில் எடுக்கிற எல்லா பிரயாசத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா. உலக பிரகாரமான காரியத்துல எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம். சாப்பிடாம தூங்காம எவ்வளோ அலைச்சல். ஆனால் ஆத்மாவுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம். எதிர்கால திட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்விற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் எடுக்கிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது. ஆமென். வாசிக்கலாம். எதற்காகலாம் நம்ம பிரயாசம் எடுக்கலாமா? ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ஆக என் உடன் வேலையாளுங்கிறார். அப்போ ஒரு போதகரோடு ஊழியனோடு இணைந்து பணியாற்றுவது கிறிஸ்து இயேசுவுக்குள் எடுக்கிற பிரயாசம். அவர்களை வாழ்த்துங்க அப்படிங்கிறார். திருப்பி சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். எங்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, சபை வளர்ச்சிக்காக எடுக்கிற பிரயாசப்படுகிறவர்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லி சோத்திரம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாழ்த்து செய்தியை கூறுகிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள்.
கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் எடுக்கிற பிரயாசம், ஒரு சபை வளர்ச்சிக்கென்று, சபை ஊழியத்துக்கென்று, சபை ஆராதனைக்கென்று எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு மனிதனால ஊழியத்தை செய்யவே முடியாதுங்க. எல்லாரும் தோள் கொடுத்து இணைந்த கரங்களாய் செயல்படும் போது இந்த ஊழியம் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அது ஒரு பிரயாசம், அது ஒரு விதை. நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிற மட்டும்தான் விதை நினைக்கிறோம். பாருங்க, பிரயாசப்பட்ட எல்லாரையும் வாழ்த்துகிறார்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. ஹார்வெஸ்ட் கண்டிப்பா இருக்குங்க. அறுவடை என்ற ஒன்று உண்டு. விதைப்பு என்ற ஒன்று உண்டானால் அறுவடை என்ற ஒன்று கட்டாயம் உண்டு. ஆமென். ஆனா சோர்ந்து போகக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. நன்மை செய்யும் போது உடனே நன்மை வராதுங்க. ஸ்தோத்திரம். உடனே பலன் வந்துருமா? ஸ்லோவா தான் வரும். ஆனா காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும். கர்த்தர் ஏற்ற நேரத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். அப்போ எப்படி இந்த கண்ணீரோட அந்த விதையை விதைக்கணும்? எதை விதைக்கணும்? ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கோத்ததாய் அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. நீதிக்கென்று விதை விதைக்கணும். ரைச்சியஸ், நல்லதை செய்யணும், நன்மை செய்யணும். அது எப்படி செய்யணும்? சோர்ந்து போகாம செய்யணும். ஏற்ற நேரம் நாம் அதை அறுவடை செய்வோம். அல்லேலூயா. அப்போ ஹார்வெஸ்ட் என்கிற அந்த அறுப்பு வேணும். அறுவடை, கம்பீரமான ஒரு அறுவடை எனக்கு வேணும்னு சொல்றவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, கோயிங், புறப்பட்டு போகணும், விதைக்கணும். வீப்பிங் இருக்கணும், அழுகை இருக்கணும். புறப்படுதல், அழுகை, சோயிங், விதைக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா ரீப்பிங் என்ற, ஹார்வெஸ்ட் என்ற ஒன்று எல்லாருக்கும் உண்டு. ஆமென். எதை விதைக்கணும்? நீதியை செய்யணும். பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணாதீங்க, குறுக்கு வழியை தெரிந்து கொள்ளாதீங்க. ஸ்லோவா தான் growth ஆகும். ஆனா அந்த growth-ஐ யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அது நிரந்தரமான ஒரு வளர்ச்சியா இருக்கும். ஆமென். இந்த வளர்ச்சியிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஆமென். இப்போ சோதரி யார் சாட்சி சொல்லுவார்கள்? நம்மை சுற்றி இருக்கிற புறஜாதியர் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு நன்மை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அப்படி சொல்லி இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். அல்லேலூயா. அப்ப மீதி இருக்கிறவர்களுக்காக ஜெபித்து முடிக்கிறாங்க. பாதி பேர் வந்துட்டாங்க, சிறையிருப்பிலிருந்து வந்துட்டாங்க. மீதி அங்க கொஞ்சம் இருக்கிறாங்க பாபிலோனிய சிறையிருப்பில். அவர்களுக்காக இந்த ஃபியூச்சர் டென்ஸோட முடிக்கிறாங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அல்லேலூயா. திரும்பி வருவான் அப்படிங்கிறாங்க. அப்ப மீதி இருக்கிற சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்காக நம்பிக்கையோடு இந்த சங்கீதக்காரன் முடிக்கிறான். நமக்கும் ஒரு கம்பீர நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் பிரயாசப்படுவேன், கர்த்தருக்கென்று நான் கொடுப்பேன், கர்த்தருக்கென்று ஆண்டவரே விதைப்பேன், ஜெபிப்பேன், நேரத்தை செலவிடுவேன். தர்மையான ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று சொன்னீரே. விதைப்பும் அறுப்பும் என்ற தலைப்பில் எங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே, உம்மை கருத்தாய் நாங்கள் தேடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வந்திருக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆண்டவரே கம்பீர அறுவடைக்கென்று நீர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற நினைத்து அடியான் அதிகமாய் துதிக்கிறேன் சுவாமி. அந்த அறுவடை நாட்களுக்கு தயாராகட்டும். காத்திருந்து பொறுத்திருந்து ஆண்டவரே அவிசுவாசப்படாமல் அவநம்பிக்கையா இராமல்
இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொண்டு தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து முன்னேற உதவி செய்யுங்கப்பா. ஒருவர் கூட மனிதரிடத்துல இந்த கண்ணீரை வடிச்சிடக்கூடாதப்பா, தேவையில்லாத இடத்துல விதைச்சிடக்கூடாதப்பா. நல்ல நிலத்துல தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பிரசன்னத்துல விதைக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,